வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல நல்ல சுவையான மணமான இந்த பரங்கிக்காய் ஹல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் போட்டு நல்லா திருக்கி வச்சுருக்கேன். கூடவே 300 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அப்புறமா சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். பரங்கிக்காய் நேச்சுரலாகவே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நெய், அப்புறமா முந்திரி பருப்பு. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பேன் வச்சு பாலை கொதிக்க வச்சுருவோம். பால் நல்லா கொதித்து வரும்போது அந்த சூடான பாலை கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் குங்குமப்பூ நம்ம ஊற போட்டுக்கலாம். குங்குமப்பூ சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது, நான் ஜஸ்ட்டு வாசனைக்கு வேண்டி சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சம் கலர் கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இப்போ இந்த பாலை இன்னொரு பர்னருக்கு மாற்றிடலாம். லோ ஃப்ளேமில் அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் நமக்கு பிடிச்சமான எந்த விதமான நட்ஸ் வேணாலும் சேர்த்து வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்குறேன், நீங்கள் கிஸ்மிஸ் கூட சேர்க்கலாம். இப்போ இது நல்லா பொன்னிறமானதும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அந்த பேனில் மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம பரங்கிக்காயை சேர்த்துருவோம். பரங்கிக்காயை சேர்த்து நல்லா அந்த நெய்யோட கலரி விட்டுருங்க. இப்போ இந்த காயில் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே சுகர் நிறையவே இருக்குது, அப்புறமா தண்ணி நிறைய இருக்குது. ஸோ அந்த தண்ணியிலேயே இந்த காய் நல்லா வெந்துடும். ஸோ லோ ஃப்ளேமில் மூடி போட்டு நம்ம இதை சமைக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காய் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வெந்து வரும். இந்த டைமில் நம்ம சர்க்கரையை சேர்த்துப்போம். காய் ஏற்கனவே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் 3/4 கப் அளவுக்கு தான் சர்க்கரை சேர்க்குறேன். சர்க்கரை சேர்த்ததும் ஒரு நிமிஷத்துலேயே அது கரைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணியிலேயே அந்த காய் ஒரு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ அடுத்ததாக பால் சேர்த்துப்போம். நான் பால் 300 ml எடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள் ஒரு 200 mlக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த பாலையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம ஊற போட்டிருந்த குங்குமப்பூவும் கூட சேர்த்துருங்க. இப்போ ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுட்டு இந்த பாலில் இந்த காய் நல்லா வெந்து வரணும். பால் பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வற்றிடும், கொஞ்சம் கோவா மாதிரி ஆகிடும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹல்வா நல்லா பேனை விட்டு இந்த மாதிரி திரண்டு வரும். ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற நட்ஸையும் கூட சேர்த்துப்போம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எக்ஸ்ட்ரா நெய் சேர்க்குறேன், ஜஸ்ட் வாசனைக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்மளோட பரங்கிக்காய் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் இந்த ஹல்வாவை செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.